வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வட்ட எழுத்துக்களையும் வட்ட எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்களையும் பார்க்க போறோம். வட்ட எழுத்துக்கள்னா வட்ட வட்டமான எழுத்துக்களும் வளைந்த கோடுகளும் இருக்கிறதுனால தான் அது வட்ட எழுத்துக்கள்னு அழைக்கப்பட்டது. உயிர் எழுத்து 11. ஆ. இப்படியும் பயன்படுத்துறதுக்கு இப்படியும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஆவுக்கும் ஒரு சில எழுத்துக்களுக்கு மட்டும் ரெண்டு எழுத்துக்கள் வரும். அதிகப்படியா நான் எழுதுற முதல் எழுத்துக்கள் தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதுதான் முன்னாடி எழுதுவேன். இப்படி இதே சுழி இப்படி சுழிச்சு இப்படி வரணும். இது ஈ. இதே மாதிரி ஊக்கும் வரும். உங்களுக்கு அதுல இருக்க வேறுபாடுகள் சொல்றேன். இதே சிம்பிள் இப்படி வந்து ரெண்டு புள்ளிகள் மட்டும். ஊக்கு ஈக்கு நம்ம பார்த்தது இப்படி போட்டு இப்படி பார்த்தோம். இது ஈ. வெறும் ஊக்கு முட்டை எதுவும் போடாம, இது முட்டை போட்டிருக்கனால ஈ. அந்த காலத்துல இப்படிதான் பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. முட்டை போட்டது ஈ, முட்டை போடாம இருக்கிறது வந்து ஊ. ஊக்கு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதுல இருக்க சிம்பிள் இந்த முட்டை மட்டும் தான் மாறும். அதை வச்சுதான் பிரிச்சுக்கிட்டாங்க. குறில் எழுத்துக்களுக்கு புள்ளி வரும். இன்னும் வர மெய் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி வச்சுதான் நம்ம எழுதுவோம். அதை அந்த காணொலியில பார்த்துக்கலாம். புள்ளி வைக்காம இப்படியும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கொக்கி மாதிரியும் பயன்படுத்தியிருக்காங்க. அதிகப்படியா பயன்படுத்தின இதுதான். இது வந்து ஒரு சில இடங்கள்ல இப்படி பயன்படுத்தியிருக்காங்க. ஓ முட்டை போட்டு இது குறில் எழுத்துங்கிறதுனால புள்ளி. அதே ஓக்கு மிடில் எழுத்துங்கிறதுனால புள்ளி இல்லை. இதுக்கு இன்னொரு வடிவமும் இருக்கு. கற்போம் கற்பிப்போம். அனைவருக்கும் நன்றி.